ஹாய் குண்டங்கல் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே என்னுடைய அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் என்ன பர்ச்சேஸ் பண்ண போறீங்க இல்ல என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்ற பேருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கோல்டு ரேட்டை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கோல்டு ரேட் இனிமே எப்படி இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸுமே பார்க்கலாம். நான் இந்த அக்ஷய திருதியைக்கு ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணேன். அதை தவிர சிட் ஸ்கீமுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஸோ நான் எந்த ஜுவல்லரி ஷாப்ல சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ஃபுல் டீடைல்ஸுமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது அக்ஷய திருதியைக்கு எந்த மந்த்லி சிட் ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்கும்னு அதில் நிறைய பேர் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீடைல் வீடியோ தான் இது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கோல்டு ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், ஸ்கீம்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே வரேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுங்க. எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கோல்டு ரேட்டை பற்றி பார்த்துடலாம். இன்னைக்கு கோல்டு ரேட் கொஞ்சம் கம்மியாயிருக்குங்க. அதாவது மார்க்கெட் ரேட் 14,300 ரூபாய், 60 ரூபாய் கம்மியாயிருக்கு. சில்வர் எந்த ஒரு குறையவே இல்லை, 280 ரூபாய் அப்படியே தான் போட்டிருக்காங்க. அண்ட் ஷாப் ரேட் பார்த்தீங்கன்னா 14,235 ரூபாய், 45 ரூபாய் லெஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா இன்னைக்கு கோல்டு ரேட் இன்னுமே கொஞ்சம் குறைச்சிருக்கணும், ஒரு 100 ரூபாய் அந்த மாதிரி குறைச்சிருக்கணும். பட் குறைக்கல. ரீசன் என்னன்னா அக்ஷய திருதியைக்காக தான் குறைக்காம வச்சிருக்காங்க. ஆஃப்டர்நூன் குறைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே ரொம்ப சந்தேகம் தான். ஸோ இப்போ நான் இந்த அக்ஷய திருதியைக்கு என்ன மந்த்லி சிட் ஸ்கீம் சேர்ந்தேன் பத்தி பார்க்கலாம். நான் ஜிஆர்டில தாங்க சிட் ஸ்கீம் சேர்ந்திருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஜிஆர்டில நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த வங்கி ரிங்னு சொல்லுவாங்கல்ல, அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதுக்காக நான் ஜிஆர்டிலே சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒன் டைம் ஸ்கீம் நான் லலிதால தான் போட்டிருக்கேன். மெயினா ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அண்ட் நம்ம 10 மாசத்துலேயே கூட க்ளோஸ் பண்ணி 18% வேஸ்டேஜ் ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். நான் லலிதாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி வருது. அதை தவிரவே ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் என்னன்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எவ்வளோ சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3000, அதாவது 1000 3 சிட் ஸ்கீம் போட்டிருக்கேன். ஜாயின் பண்ண அன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 14,205. ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது நம்மளால் ஹைல கட்டியிருந்தாலும் இன்னும் 2 சான்ஸ் இருக்கும் இல்லையா நமக்கு ஒரு மாதத்துக்கு. அதில் நம்ம கம்மியாக கட்டிக்கலாம். எனக்கு மெச்சூரிட்டி டேட் பார்த்தீங்கன்னா 13 மார்ச்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சிட்டு நான் போட்டாலும் போடுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏப்ரலில் அக்ஷய திருதியை ஆஃபரோ இல்லை தமிழ் நியூ இயர் ஆஃபரையோ அவைல் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ்மே இருக்குது. அதனால தான் ஒரு சிட்டு மட்டும் பெண்டிங் வச்சிருக்கேன். அண்ட் 4000 சிட்டு போட்டாலே என்னால் மேக்ஸிமம் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு 2 கிராம் தான் வாங்க முடியும். சரி, எனக்கு அந்த வங்கி ரிங்குக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி நான் வீட்டில் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க வச்சிருக்கேன். ஸோ என்னென்ன அமௌண்ட்டுக்கு என்ன கிஃப்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்டரில் போடுறேன். வேற யாராவது சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ எனக்கு ஹோம் அப்ளையன்சஸே வேண்டாம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான சில்வர் வவுச்சர் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ 3000க்கு நமக்கு 300 ரூபாய்க்கான சில்வர் வவுச்சர் தராங்க. அந்த மாதிரி நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு சில்வருக்கான வவுச்சர் தருவாங்க. நீங்கள் அதில் காயின்ஸோ இல்லை சில்வர் பொருட்களும் வாங்கிக்கலாம். பட் நம்ம மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி வரும். லலிதா ஜிஆர்டியில் நான் ஏன் ஜிஆர்டியை ப்ரிஃபர் பண்ணேன், அந்த அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, ரெண்டுத்தினுடைய கம்பேரிசன் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க பாப்பாவுடைய வேலை. நான் நோட்டை வச்சுட்டு கிச்சன் போயிட்டு வரதுக்குள்ள அவள் வேலையை காமிச்சிருக்கா. இப்போ அவளுக்கு லீவுன்றதுனால இந்த மாதிரி தாங்க பண்றா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையா இருக்கிறதுலாம் அவள் தான் போட்டு வச்சிருக்கா. ஜிஆர்டியை பொறுத்தவரை நம்ம 1000 ரூபாயிலேருந்தே சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம 10th or 11th மந்த் க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ தான். கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹோம் அப்ளையன்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை சில்வர் வவுச்சர் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் போட்டிருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் நீங்கள் சிட்டு ஸ்கீம் கட்டுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 500 ரூபாய்க்கான சில்வர் வவுச்சர் கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஜிஎஸ்டி கொடுக்குற மாதிரி வரும். இப்போ நீங்கள் மந்த்லி 5000 கட்டுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 55,000 கட்டியிருப்பீங்க. அதுக்கு கிராமாவும் வரவு வச்சுட்டு வருவாங்க, அமௌண்ட்டாகவும் வரவு வச்சுட்டு வருவாங்க. எப்போவுமே நம்ம கிராம்ஸாக ஆட் ஆகிற ஸ்கீம்ஸ் தான் சூஸ் பண்ணணும். இப்போ இருக்க கோல்டு ரேட் கூட்டிகிட்டே இருக்கிறதுனால கிராம்ஸ் பேஸ்டு ஸ்கீம் தான் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். எப்பயாவது ஒரு வாட்டி தான் இந்த வார் டைம்னால நமக்கு கோல்டு ரேட் கம்மியாகும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு முடிக்கும் போது கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அமௌண்ட்டாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா, உங்களோட சிட் ஸ்கீம்ல சேர்ந்ததை தவிர நீங்க எக்ஸ்ட்ராவா கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அப்போ என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கோ அதை நம்ம அவைல் பண்ணிக்கலாம் வேஸ்டேஜுக்கு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் ஆஃபர் கொடுக்குறாங்க, பொங்கல் ஆஃபர், தமிழ் நியூ இயர், அக்ஷய திருதியை, தீபாவளின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜில் 20% டிஸ்கவுண்ட் அந்த ஆஃபர் கிடைக்கும். இல்லை ஒரு கிராமுக்கு நமக்கு 150லேருந்து 250 ரூபாய் வரைக்குமே டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஓல்டு கோல்டுக்குன்னு சொல்லிட்டு சில ஆஃபர்ஸ் தருவாங்க.
அதே மாதிரி தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கோல்டு வாங்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான சில்வர், அதாவது 100 கிராம் கோல்டு வாங்கினீங்கன்னா 100 கிராம் சில்வர் ஃப்ரீ, அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்ளை ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நிறைய சில பேருக்கு குழப்பங்கள் இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 12 கிராம் நெக்லஸ் சூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஆனால் உங்கள் சிட்டில் வந்து உங்களுக்கு 10 கிராம் தான் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 10 கிராமுக்கு நீங்கள் எந்த ஒரு வேஸ்டேஜுமே பே பண்ண வேண்டாம், இந்த 18% அப்படியே வந்து வாங்கிக்கலாம். ரிமைனிங் உங்களுக்கு வந்து இந்த 2 கிராம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா, கோல்டு ரேட்டு ஒருவேளை நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு 17,000 ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஏன்னா நம்ம 11 மாதம் டைம் இருக்குல்ல, அதனால நான் சும்மா 17,000 போட்டு வச்சுருக்கேன். அப்போ அந்த 2 கிராமுக்கு எவ்வளோ வரும், உங்களுக்கு 34,000 வரும். வேஸ்டேஜ் நம்ம முதல்ல வந்து 18%ன்னு பார்த்துட்டோம். இந்த நெக்லஸ்க்கு வந்து 18%. ஸோ நீங்கள் வாங்க போகிற டைமில் வேஸ்டேஜில் 20% ஆஃபர்னு ஒன்று போயிட்டு இருக்குன்னா, அப்போ இந்த 18%ல் நமக்கு இந்த 20% ஆஃபரை அப்ளை பண்ணுவாங்க. அப்போ நமக்கு வந்து 3.6% லெஸ் ஆகிடும். ஸோ ஃபைனலாக இந்த 18 கட்டுற இடத்துல நம்ம வந்து 14.4 மட்டும் கட்டினா போதும். 2 கிராமுக்கு வந்து நமக்கு 34,000 வருது இல்லையா, அதை போட்டுட்டு இந்த 18க்கு பதிலாக நம்ம இங்கே வந்து 14.4% வேஸ்டேஜ் பே பண்ணால் போதும். அப்போ வந்து 4,896 ரூபாய் வேஸ்டேஜ் வரும். ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6,200 அந்த மாதிரி வரும். அதுக்கு பதிலாக நமக்கு வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கம்மி ஆகிட்டு இருக்கு. இதுதான் வந்து ஒரு ப்ளஸ். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் வாங்க போகிறீங்க அப்படிங்கும்போது அப்போ என்ன ஆஃபர் போயிட்டுருக்கோ, இல்லை ஒரு கிராமுக்கு வந்து 200 ரூபாய் கம்மி, 150 ரூபா கம்மின்னு வருது இல்லை, அது வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகும். இப்போ இந்த நீங்கள் 2 கிராம் வாங்குறீங்க இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு இப்போ 17,000 இருக்குங்கும் போது நம்ம ஒரு 200 ரூபாய் கம்மினா 16,800 ரூபான்னு உங்களுக்கு கால்குலேஷன் போடுவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ப்ளஸ்ஸுமே இருக்குது இவங்களோட சிட் ஸ்கீமில். அண்ட் கலெக்ஷன்ஸுமே கண்டிப்பாக வந்து நமக்கு லலிதா விடவே ஜிஆர்டியில் கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருக்குது. அதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா கோல்டுங்கிறது நம்ம அடிக்கடிக்கும் வாங்க முடியாது, எப்பயோ ஒரு டைம் தான் வாங்குறோம். அப்படிங்கும்போது நமக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறையவே நமக்கு சாய்ஸஸ் இருக்குது. இப்போ லலிதா சிட் ஸ்கீமை பார்க்கலாம், இதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றதை பார்க்கலாம். லலிதாவில் வந்து அந்த 10 மந்த்ஸ் ஆப்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் 11 மந்த்ஸ்க்கு 11 மந்த்ஸ் ஃபுல்லாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு 100% வேஸ்டேஜ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே கிஃப்ட்ஸ்ன்னு எதுவும் கிடையாது, ஆஃபருமே எதுவுமே கிடையாது. அப்போ வந்து இந்த சிட் ஸ்கீம் எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரிக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜிஆர்டியில் போயிட்டு ஆன்டிக் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 22% அந்த மாதிரி தான் வரும். வந்து இதில் ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டிருக்கேன், இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா 10th or 11th எந்த மந்தில் போனாலும் உங்களுக்கு 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ. லலிதாவில் நீங்கள் 11 மந்த் ஃபுல்லாகவே முடிச்சா மட்டும்தான் 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. இங்கே வந்து கிஃப்டோ ஆர் சில்வர் வவுச்சர் கொடுக்குறாங்க, இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே வந்து 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ, இங்கே வந்து 100% நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ. இங்கே வந்து கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையாவே இருக்குது. இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தி தான், ஆனால் ஜிஆர்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். இந்த ஜிஆர்டி சிட் ஸ்கீம் வந்து ஆன்டிக் ஜுவல்லரிக்கு சியூட்டபிள் கிடையாது. ஆனால் வந்து லலிதானுடைய சிட் ஸ்கீம் வந்து ஆன்டிக் ஜுவல்லரிக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ கொடுத்துட்றாங்க. அதனால ₹1 கூட நம்ம வேஸ்டேஜுக்குன்னு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் ஜிஆர்டியில் இருக்கிற இன்னொரு ப்ளஸ் வந்து அவங்களுடைய இன்ஸ்டா கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிஜி கோல்டு இருக்குது. இங்கே வந்து எந்த ஒரு டிஜி கோல்டுமே லலிதால கிடையாது. இந்த டிஜி கோல்டில் கூட நீங்கள் சர்டைன் அமௌண்ட் போட்டுட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக வாங்க போகிறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து ஆஃபருமே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து லலிதால கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஆன்டிக் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணணும்னா நேராக நீங்கள் லலிதா ஜுவல்லரிக்கு போயிடலாம். அதே மாதிரி நான் ஆன்டிக்லாம் இல்லை, எல்லோ கோல்டு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஜிஆர்டிக்கே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான டெஃபினேஷன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வைஸ் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தா நமக்கு ஜிஆர்டி தான் ஆப்வியஸாக. இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் க்ளோஸ் பண்ணாலுமே உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் போகும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜில் 50% பெனிஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 18% வேஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம 9%லேயே வாங்கிக்க முடியும். ஸோ 7 மந்த்ஸ் கழிச்சு போகும்போது 60% பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். 9th மந்தில் போயிட்டு சிட்டு கட்டி க்ளோஸ் பண்ணிங்கன்னா 80% வரைக்குமே நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ. 10th மந்த் அண்ட் 11th மந்த் போகும்போது நமக்கு 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ. இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து லலிதாலையும் 6 மாதத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணால் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே வராது. இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு அங்கேயுமே. ஸோ எந்த ஒரு சிட் ஸ்கீம் நீங்கள் வந்து ஒருவேளை கட்ட முடியாமல் போனாலும் 6 மாதம் கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சிட்டிங்கன்னா பாதிக்கு பாதி பெனிஃபிட்டாவது நம்மளால எடுத்துக்க முடியும். கூட எனக்கு வந்து வேஸ்டேஜ் கட்ட முடியலங்கிறவங்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி காயினாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காயினுக்கு வந்து டை சார்ஜஸ்னு 2% தான் வரப்போகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து முடிக்க பாருங்கள். எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு உறுதிப்பாடாக வச்சுட்டு முடிச்சிருங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம கோல்டு ரேட்டை பார்த்து கட்டியிருப்போம், எப்போ கம்மியாகும், இதை விட அடுத்த நாள் கம்மியாகுமான்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்போம். ஸோ
அந்த கஷ்டத்துக்கான பலன் வந்து நமக்கு அந்த 11 மாதம் கழிச்சு கிடைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதனால எங்கே சிட் ஸ்கீம் சேர்ந்தாலுமே முடிக்கணும் அப்படின்ற எய்மோட சேருங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி அண்ட் லலிதா 2 மந்த்லி சிட் ஸ்கீமுடைய கம்பேரிசன் பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் ஜிஆர்டி ஸ்கீமில் எக்ஸ்ட்ராவாக கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எப்படி கேல்குலேஷன் வரும் அப்படின்ற டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது மந்த்லி சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிரவே 10க்கு மேற்பட்ட ஜுவல்லரி ஷாப்னுடைய மந்த்லி ஸ்கீம் நம்ம சேனல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.